ஊர் சந்தை நேயர்களுக்கு வணக்கம். இந்த மாதம் நம்ம சிறுதானியங்களை வச்சு நான் ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு சாமை அரிசி வச்சு சாலட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். யூஸ்வலா சாலட் நம்ம ஒரு அப்பிடைசராவோ அதை மெயின் கோர்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை சாலடை சாப்பிடுவோம். பட் இந்த சாலட் நம்ம சாமை ரைஸை வச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பண்றதுனால இது ஒரு கோர்ஸ் ஆஃப் மீலாவே நம்ம இதை சாப்பிடலாம். இது சாப்பிட்டாலே நமக்கு ரொம்ப கம்ஃபர்டிங்கா ஸ்டொமக் ஃபில்லிங்கா இருக்கும். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. இன்னைக்கு அந்த சாலட் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். நம்ம இந்த சாமை அரிசி சாலடுக்கு சாமை அரிசியை உதிரா வடிச்சு ஆற வச்சு நம்ம அதுல ஆட் பண்ணணும். அதனால நான் இதை 6 hours ஊற வச்ச சாமை அரிசியை 1:2 ரேஷியோல பாயில் பண்ணி குக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது நல்ல உதிரா இருக்கு. இதுல நான் ஆயிலோ பட்டர் எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட் குக் பண்ண சாமை அரிசி இது படிச்சு வச்சிருக்கேன். ஸோ இந்த அரிசியை வச்சுதான் இன்னைக்கு நம்ம சாலட் பண்ண போறோம். இதுல என்ன எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் இப்போ. ஸோ இதுல இந்த பாயில் பண்ண சாமை ரைஸ் நமக்கு எவ்வளவு தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மெயின் இன்கிரீடியன்ட். இதுல இதோட ஃபைன்லி சாப்டு ஆனியன், வெங்காயம் கொஞ்சம், தக்காளி, பொடியா நறுக்கிய கேரட், காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகா. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிடுங்க, வேண்டாம். கொஞ்சம் 1-2 பொடிச்ச பெப்பர் பவுடர், இது பயிரை பயிறு கொண்டகடலையை ஊற வச்சு முளை கட்டி வச்சிருக்கேன். அதை கொஞ்சம் ஆட் பண்றோம் கிரன்ச்சினஸ்க்காக. பாயில் பண்ண கொண்டகடலை என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். காராமணி இருந்ததுன்னா காராமணி யூஸ் பண்ணிக்கோங்க. கிரீன் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், கொஞ்சம் ரெட் கேப்சிகம், குக்கும்பர், வெள்ளரிக்காய், கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்வீட் கார்ன், நான் இதுல கொஞ்சம் பொடியா நறுக்கின இந்த செலரி லீவ்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஆட் பண்ணியிருக்கேன். இதுல தேவையான உப்பு, கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிகிறேன். இதை ஜென்டிலா மிக்ஸ் பண்ணிடலாம். சம்மர் சீசன்ல பண்ணினோம்னா இதுல எலுமிச்சம்பழத்துக்கு பதிலாக பொடியா நறுக்கின மாங்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம். அது இன்னும் நல்லா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். அது ரா பப்பாயா பீசஸ் சேர்த்துக்கலாம். என்ன நம்ம இஷ்டம் தான் அதுல. ஸோ மெயின் இதுல ஏதாவது ஒரு சிறுதானிய அரிசியை ஊற வச்சு நல்லா வடிச்சு ஊற வச்சு அதை சாதமாக்கி ஆற வச்சு உதிரா ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. துருவின கொத்தமல்லி மீன் போட்டாச்சு. இன்னும் இதை உங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச்சா இன்னும் ஆக்கணும்னாக்க டோஃபு பீசஸ் இருந்தால் டோஃபு பீசஸ், சோயா மில்க்ல செஞ்ச டோஃபு பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். எது வேணா ஆட் பண்ணிக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான சாமை அரிசியில செஞ்ச சாலட் ரெடி.